டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ஓட தமிழ் சிலபஸில் யூனிட் 1 அப்படிங்கிறதுல 2 பிரிவு இருக்குது. எழுத்து சொல். இதில் எழுத்து அப்படிங்கிற டாப்பிக்கில் 8 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அது. இப்போ மீதி இருக்கக்கூடிய சொல்லில் முதல் ஒரு 6 டாப்பிக்கை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அந்த 6 டாப்பிக்கில் முதல் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வேர்ச்சொல்லறிதல், வேர்ச்சொல்லருந்து வினைமுச்சு, வினையெச்சம், வினையாளனை பெயர், பெயரெச்சம், வகை அறிதல். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புக்கில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10th இயல் 5 மொழியை ஆழ்வோம், 9th இயல் 1 மொழியை ஆழ்வோம், 8th 2வது இயலில் இருக்கக்கூடிய வினைமுச்சு எச்சம் இந்த இலக்கண பகுதிகள், மொழியோடு விளையாடு அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் முதல் இயலில் உள்ள மொழியை ஆழ்வோம். பழைய புத்தகத்தில் 9th 7th 2வது பருவத்தில் உள்ள இயல் 2 மொழித்திறன், இங்கே இயல் 3 வினைமுச்சு, பெயரெச்சம், வினையெச்சம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 5 பிரிவாக. முதல்ல வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன, 2வது வினைமுச்சு, 3வது வினையெச்சம், 4வது வினையாளனை பெயர், 5வது பெயரெச்சம். இந்த 5 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத எளிதாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன, ஒரு சொல் இருக்குது. இப்போது எடுத்துக்காட்டா கொடுத்தான். கொடுத்தான் அப்படிங்கிறதுல இங்கே ஆண்கிறது ஒரு விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி, கொடுத்தான். அப்போ இந்த கொடு அப்படிங்கிறது தான் இதில் இந்த வார்த்தை உருவாவதற்கான ஒரு காரணம். இதைத்தான் நம்ம இந்த சொல்லத்தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லில் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது, அதோட ஒரு பகுதியாகவே இருக்கும். இந்த சொல்லோட ஒரு பகுதி தான் கொடு அப்படிங்கிறது. இந்த சொல் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து இந்த கொடு அப்படிங்கிற பகுதி தான். மேலும் பிரிக்க இயலாது. இப்போ கொடுங்கிறத அதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. கொடுத்தான் அப்படிங்கிறத பிரிக்கலாம், கொடு கூட்டல் ஆண், கொடுத்தான் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆனால் இதை கொடுங்கிறத திரும்ப நம்மளால் நினைச்ச முடியாது, பிரிக்க முடியாது. பிற சொற்கள் உருவாக அடிப்படையாக அமைந்த சொல். இப்போ இந்த கொடுங்கிறது கொடுத்தான், கொடுத்தாள், கொடுப்பான், இப்படி பல சொற்கள் உருவாக காரணமாக இருக்குது. அடுத்ததாக ஒரு சொல்லுடைய மூலச்சொல், மூலச்சொல்னு சொல்கிறோம். அது அடிப்படையான சொல், அதுதான் பிரிக்க முடியாத சொல். மூலச்சொல் பொதுவாக ஏவலா கட்டளை வாக்கியமாக இருக்கும். கொடு அப்படின்னு நம்ம முன்னாடி உள்ளவங்ககிட்ட கட்டளையாக அதை கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி அந்த ஏவலாக கட்டளை வாக்கியமாக இருக்கக்கூடிய சொல்லத்தான் வேர் சொல்லுங்க. அப்போ வேர் சொல்லுக்குரிய கண்டிஷன்ஸ்னால் என்ன பார்த்தோம்னா அடிப்படையாக இருக்கணும், பிரிக்க இயலாத பிற சொற்கள் உருவாக காரணமாக இருக்கணும். மூலச்சொல் அதுதான் அடிப்படை, மூலச்சொல் பிரிக்க இயலாது காரணமானது, ஏவல் கட்டளை பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொற்களுடைய இன்றியமையாத பகுதி அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோம், வேர் சொல்ல சொல்கிறோம். வேர் சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ச்சொல், அடிச்சொல், மூலச்சொல் எல்லாம் ஒன்று தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா திராவிட மொழிகள் எப்படி எல்லாத்தையும் திராவிட மொழிகள்ங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வரோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான அடி சொற்கள், வேர் சொற்கள் இருக்குது. தமிழில் இருக்க மாதிரியான வேர் சொற்கள் மலையாளத்துலேயும் அதே மாதிரி கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் இருக்கிறதுனால தான் இது திராவிட மொழிகளை ஒரே வகைக்குள்ள நம்ம கொண்டு வரோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் அப்படின்னா வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தா, கேள், கொடு, பார், இது எல்லாமே இந்த கண்டிஷனை இது பண்ணும். இப்போ தா அப்படிங்கிறது அடிப்படையாக அமைந்த ஒரு சொல். தந்தான் அப்படிங்கிறதுக்கு தா அப்படிங்கிற சொல்ல இருந்தால் தந்தான் அப்படிங்கிற சொல் உருவாயிருக்கும். இதை தாங்கிறத தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இது பிரித்தாலும் பொருள் தராது. இது மூலச்சொல், இது உருவாக காரணமான சொல் தான் இந்த தா அப்படிங்கிற சொல். இதுதான் இதற்கு இன்றியாத சொல், அடிப்படையான சொல். இப்போது வேர் சொல்ல இன்னொரு பாயிண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழில் துணை வினையாகவும் என்ன செய்யும் இந்த வேர்ச்சொல் வரும், முதல் வினையாகவும் வரும். முதல் வினைனா என்ன அப்படின்னா அந்த செயல் செய்வதற்கு முதல்ல இருக்கக்கூடிய அதான் முதன்மையான ஒரு செயலாக இருக்கும். அந்த வாக்கியத்தில் வரக்கூடியது அதுதான் முதன்மை செயலாக இருக்கும். இப்போ நான் கடைக்கு போனேன், கடைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் முதன்மையான வினையாக இருக்கும். வேறு வினை அங்கே இல்லை. நான்கிறது எழுவாய் ஒரு இடத்த குறிக்குது, கடைக்கு இப்படி போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த போனேங்கிறது தான் வினையாக இருக்கக்கூடியது. அப்போ முதல் வினையிலையும் இந்த போ அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வேர் சொல்ல இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தை வருது. அடுத்து துணை வினை, நான் பயந்து போனேன். இப்போ இதில் பயந்து அப்படிங்கிறது தான் முதன்மையான வினை, போனேங்கிறது துணை வினை. இந்த வினைக்கு துணையாக வரக்கூடிய வினை, பயந்து அப்படிங்கிற வினைக்கு வரக்கூடிய துணையாக வரக்கூடிய வினை தான் போனேன் அப்படிங்கிறது. அப்போது ஒரு வேர்ச்சொல் எங்கெல்லாம் இடம்பெறும், முதல் வினையிலையும் இடம்பெறும், துணை வினையிலையும் இடம்பெறும். இப்போ வேர்ச்சொல் பார்த்துட்டோம். வேர்ச்சொல்லுக்கு மெயினாக என்ன, வேர்ச்சொல் அந்த சொல்லோட முதல் பாகத்தில் இருக்கும், அடிப்படை பகுதியாக இருக்கும், மூலச்சொல்லாக இருக்கும், கட்டளை வாக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வேர்ச்சொல்லுக்கான அறிகுறி. இப்போது 2வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினைமுற்று. வினைமுற்று அதோட பேர்லேயே நம்ம தமிழில் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியாகிடும். வினைங்கிறது என்ன, ஒரு செயலை தான் என்ன செய்வோம் வினை அப்படின்னு சொல்லுவோம். முற்று
அப்போ செயல் வந்து முற்று அப்படின்னா முடிவடைந்து விட்டது. அப்போது ஒரு செயல் முடிவடைந்ததை முற்று பெற்றதை குறிக்கக்கூடிய சொல்லத்தான் வினை முற்றுன்னு சொல்லுவோம். முற்று வினை அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். வினை முற்றுனாலும் முற்று வினைன்னு மாற்றி சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ஒரு செயல் செய்யக்கூடியதை சொல்லக்கூடிய குறிக்கோடு தான் ஒரு செயல் முழுமையடையுது, அந்த செயலை பற்றி சொல்லக்கூடிய சொல் தான் இந்த வினை முற்று அப்படிங்கிறது. அது ப்ராப்பராக முடிஞ்சிருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புள்ளி வைப்போம். ஒரு வினை முற்று முடிந்ததுக்கப்புறம் நம்ம புள்ளி வைப்போம். ஏன்னா அது முற்று பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருள் எங்கே செஞ்சுருக்கும்னா முழுமை அடைந்திருக்கும். இது எங்கெல்லாம் வரும்? 5 பாலில் வரும். 5 பால்ங்கிறது என்ன? ஆண்பால், பெண்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இந்த 5 இதுலேயுமே வரும். இப்போ ஆண்பால்னா அவன் வந்தான், பெண்பால்னா அவள் வந்தாள், பலர்பால்னா அவர்கள் வந்தார்கள், பலவின்பால்னா அது வந்தது, ஒன்றன்பால்னா அது வந்தது ஒன்றன்பால், பலவின்பால்னா அவை வந்தன அப்படின்னு சொல்லலாம். 3 காலத்துலேயும் வரும். 3 காலம் வந்தான், வருகின்றான், வருவான். எல்லா காலத்தையும் வருகின்றான் அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து பாதியில் நிற்கவே இல்லை. அந்த சொல் வந்து முழுமை அடைந்திருக்கு. 3 இடம் தன்மை முன்னிலை படர்க்கை 3லேயுமே வரும். இப்போ நான் வந்தேன், நீ வந்தாய், அவன் வருவான், இது 3லேயுமே வரும். அப்போது ஒரு வினை முற்றுங்கிறது எங்கெல்லாம் வரும்னா 5 பால்லையும் வரும், 3 இடத்துலையும் வரும், 3 காலத்துலேயும் வரும். எடுத்துக்காட்டு எழுதினாள், பாடுகிறான், மேயும். இப்போ பார்த்தோம்னா எழுதினாள்ங்கிறது காலத்தில் எந்த காலத்தை குறிக்குது? இறந்த காலத்தை குறிக்கிறது. இப்போ 5 பாலில் எதை குறிக்கிறது? பெண்பாலை குறிக்கிறது. இப்போ 3 இடத்துல எங்கே குறிக்குது? எழுதினாள்ங்கிறது ஏதோ படற்கையில் உள்ள ஒரு ஆளை குறிக்கிறது. இதே மாதிரி தான் பாடுகிறான், மேயும், அதுவும் வினை முற்று. இப்போ வினை முற்றை பற்றி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வினைமுற்றில் 2 வினைமுற்று, முக்கியமான வினைமுற்று என்னது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இதுலேயும் நம்ம தெரியக்கூடிய ஒரு விஷயம்னா தெரிந்த நிலை. அது வந்து தெளிவாக தெரியும். ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரியும், தெரிந்து அந்த நிலை வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது தான் தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும்தான் குறிப்பாக இருக்கும், அவ்வளோ. அப்போது வினைமுற்றுனா நமக்கு என்னென்னு தெரியும்? ஒரு செயல் முற்று பெற்றதுன்னு இருக்கும். அப்போ அந்த செயல் நடைபெறத சில விஷயங்களை தெளிவாக காட்டுறது தான் தெரிநிலை, குறிப்பாக காட்டுறது தான் குறிப்பு வினைமுற்று. இப்போ இதுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணம் என்னென்னா 6 விஷயங்கள் வந்து முதன்மையாக சொல்கிறாங்க. ஒரு செயல் நடைபெறும்னா அதை செய்கிறவர், அது செய்யக்கூடிய கருவி, அந்த செயல் செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய கருவி, செயல் எந்த இடத்துல செய்யப்படுது அப்படிங்கிறது, செயல் என்ன செயல் அப்படிங்கிறது, எந்த காலத்தில் செய்யப்படுது அப்படிங்கிறது, என்ன மாதிரியான அது செய்பொருளை கொடுக்குது அப்படிங்கிறது. இந்த 6 அடிப்படையில் தான் ஒரு வினைமுற்று அப்படிங்கிறது. ஒரு வினைங்கிறது முற்று பெறுது. அப்போது அந்த வினை முற்று பெறுறதுக்கு இந்த 6ம் தேவை. இந்த 6மே வெளிப்படையாக வர்றது தான் தெரிநிலை வினைமுற்று. இந்த 6ம் வெளிப்படையாக வராமல் பெயர் சொல்ல 6 இது உண்டு: பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6ல் ஏதோ ஒன்று மட்டும் அடிப்படையாக இருக்கும். இந்த 6மே வராது. இந்த 6ல் ஒன்று வரும், வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை இதில் பார்க்கவே முடியாது, ஆனால் இதில் காலத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எதையுமே வெளிப்படையாக காட்டாது. இந்த 6ல் ஒன்று மட்டும்தான் அடிப்படையாக வச்சுருக்கும். செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும். அப்போ அந்த 6 வச்சு தான் 6ல் ஏதோ ஒன்றை வச்சு அடிப்படையாக கொண்டு இருக்குமே தவிர வேறு எதையுமே உணர்த்தாது. இதை மட்டும்தான் குறிப்பால் உணர்த்தும். இந்த 6ல் ஒன்றை குறிப்பால் உணர்த்தும். இங்கே அப்படி கிடையாது, 6ஐயுமே காட்டும். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ மாணவி கட்டுரை எழுதினாள், இது வந்து தெரிநிலை வினைமுற்று. யார் இந்த வேலையை செய்கிறா? மாணவி தான் இந்த வேலையை செய்கிறா. அப்படி செய்கிறவர் இங்கே தெரியுது. அடுத்து என்ன வேலை செய்கிறா அப்படின்னா செய்பொருள்லாம் கட்டுரை எழுதுறது, செயல் இங்கே எழுதுறது தான் செயல். அடுத்ததாக கருவி, எங்கே வச்சு எதை வச்சு எழுதுவா? கட்டுரை எழுதுறதுக்கு தேவையானது என்ன? ஒரு பெண்ணோ பென்சிலோ ஏதோ ஒரு எழுதுகோலும் ஒரு தாளையும் வச்சு எழுதுகிறான். நிலம் எங்கே? பள்ளியிலையோ ஏதோ ஒரு படிக்கக்கூடிய இடத்துல எழுதுகிறான். காலம் அப்படிங்கிறது எழுதினாள், முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். அப்போ இது எல்லாத்தையுமே காட்டும். இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்காங்க, மாணவி இறந்த காலம், எழுதுதல், செய்பொருள் வந்து என்ன எதை செய்ய போகிறாலும் கட்டுறேன். இங்கே பார்ப்போம், இந்த 6ல் ஒன்று தான். இப்போ பொன்னன் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பொன்னன்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழிலில் பொருளை மட்டும்தான் உணர்த்துது. அவங்ககிட்ட பொண்ணு இருக்குது, நிறையா பொண்ணு வச்சுருக்கான், அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது வேறு ஏதாவது பொண்ணை நேற்று உடையவனா, இன்றைக்கு உடையவனா, நாளைக்கு உடையவனான்னு தெரியாது. அவன் பேரே பொன்னன் தான் இருக்கலாம், அவன் பொண்ணை உடையவன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தெரியாது அவனை பற்றி நமக்கு. அவன் எந்த நிலத்தை சார்ந்தவன், இல்லை அவன் வந்து இதில் பார்க்கும்போது இதில் உள்ள மாதிரி எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எந்த காலத்தை சார்ந்தவன்? பொன்னன் அப்படின்னு நிகழ்காலத்தில் உள்ளவனாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கவனாக இருக்கலாம், படற்கையில் உள்ளவனாக இருக்கலாம். எதையுமே தெளிவாக காட்டாது. ஏதாவது ஒன்றை மட்டும்தான் காட்டும். இப்போ தென்னாட்டார், அவர் தென்பகுதியை சார்ந்தவர், நாட்டோட தென்பகுதியை சார்ந்தவர், இடத்தை மட்டும்தான் பார்க்க முடியும்.
ஆதிரையான், ஆதிரை காலத்தில் இருக்கக்கூடியவன், அந்த ஆதிரைங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய பெயர். அப்போ ஆதிரையான்னா அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம், அவனோட பேரே அதை இருக்கலாம். கண்ணன், கண்ணை உடையவன், சினையை மட்டும்தான் பண்பு, அதை மட்டும்தான் குறிக்கு. கரியவன், கருமையான நிறத்தை உடையவன், அப்போ பண்பை மட்டும்தான் குறிக்காமன், இப்படிப்பட்டவன், அவ்வளோதான். மற்றபடி அவனை பற்றி வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ எழுத்தன்னு கொடுத்தா அவன் எழுதக்கூடியவன் தான், அவன் எதில் எழுதுறான், எந்த மாதிரியான எழுதுறான் அப்படின்னு தெரியும். இப்போ கட்டுரை எழுதுறான்னா நமக்கு தெரியும், இதை தான் எழுதுறாங்க. எழுதுறான்னா கல்லில் பொறிக்கிறானா இல்லை வேறு எதுலையும் எழுதுறானான்னு தெரியாது, யார் எழுதுறான்னு தெரியாது. அப்போ ஒரே அவனோட தொழில் மட்டும்தான் உணர்த்துது. இதுதான் குறிப்பு வினைமுற்று. தெரிநிலைனா ஏதாவது தெரியும் வெளிப்படையாக. இந்த 2 வினைமுற்று இல்லாமல் பிற வினைமுற்றுகளும் தமிழில் இருக்குது. எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ரெண்டுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். இப்போ ஏவல் வினைமுற்றுங்கிறது இங்கே விதித்தல்ங்கிற மாதிரி பொருளே வரும். ஒரு இதை பண்ணு அப்படின்னு விதிப்போம்ல, ஒரு விதிங்கிறது என்ன, ஒரு சட்டமுறை, இதை ஃபாலோ பண்ணணும்னு விதி கொடுப்போம்ல, அது ரூல். அது மாதிரி தான் ஏவல் வினைமுற்றுமே முழுமையாக வரும். ஏவல்னால் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஏவரை என்னது ஏவல் வினைமுற்று. அப்போ இது படற்கையில் வராது, தன்மையிலே வராது. ஏன்னா நான் எனக்கே வேலை சொல்ல மாட்டேன். எப்போதுமே நான் யாரை பார்த்து கட்டளையாக சொல்லுவோம், நீ இதை செய் அப்படின்னு முன்னாடி இருக்கவங்கள தான் சொல்லுவோம். அப்போது ஏவல் வினைமுற்றுங்கிறது தன் முன்னாடி உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்கிற மாதிரி ஏவுறது தான் என்னது ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ 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 அப்படின்னு சொல்கிறோம்ல, 3வது உள்ளவனை போனான்னு தான் சொல்லுவோம். அவன் போ அப்படின்னு அவனுக்கு நம்ம கட்டளையாக சொல்ல மாட்டோம், அவனை விழித்து கூற முடியாதுல்ல. ஸோ அதுதான் ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுங்கிறது வாழ்த்துறதுக்கு வரும், வைதலுக்கு வரும், விதித்தல் வரும், வேண்டல் வரும். வாழ்த்துதுன்னா இப்போ 3வது இடத்துல உள்ளவனையும் நம்ம வாழ்த்த முடியும், நம்ம முன்னாடி உள்ளவனை கிடையாது. அவன் வாழ்க, அவன் கொடை வாழ்க, அவன் கொற்றம் வாழ்க அப்படின்னு ஒரு புலவர் யாரே ஒருத்தரை பற்றி எங்கேயோ பாடிக்கிட்டு இருப்பார். அப்போ வியங்கோல் வினைமுற்று இந்த எல்லா இடத்துலையுமே வரும். இந்த பொருளெல்லாம் வரும், வாழ்த்துறதுலேயும் வரும், வைதலையும் வரும், இப்படி வரும். அதே மாதிரி 2 திணைகள்லேயும் வரும், உயர் திணையிலையும் வரும், அக்ரிணையிலையும் வரும், 5 பால்கள்லேயும் வரும். ஆண்பால், பெண்பால், அவன் வாழ்க, வாழிய, எல்லாத்துலேயும் வரும். பெண் பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்லாம் வரும். அதே மாதிரி அதற்கு எடுத்துக்காட்டுன்னா வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல். இப்போ வாழ்கங்கிறது வாழ்த்துதலில் வருது, ஒளிகங்கிறது வைதலில் வருது, வாழியர் அப்படிங்கிறது வாழ்த்துதலில் வருது, வாரல் அப்படிங்கிறது வேண்டலில் வருது. ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அதே மாதிரி இது முன்னிலையில் மட்டும்தான் வரும், ஏன்னா முன்னாடி இருக்கவங்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் கட்டளையாக. இது 3 இடத்துல உள்ளவனையும் வாழ்த்தலாம். வாழ்க, இப்போ நான் வாழ்கன்னு என்னையே சொல்லலாம், நான் வாழ்க அப்படின்னு என்னையே சொல்லிக்கலாம். நீர் வாழ்க, அவன் வாழ்க, எல்லா இடத்துலையும் அதை சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன்று மட்டும்தான், விதித்தல் போதும் மட்டும் தன்மை இடத்துல வராது. விதித்தல் அப்படிங்கிறது ஒரு கட்டளையிடுறது மாதிரி ஒரு செயல். விதித்தல் இதை இப்படி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு அதை பண்ண முடியாது. ஒரு தன்மையாக இருக்கவே நானே எனக்கே அதை சொல்ல முடியாது, முன்னாடி இருக்கவங்களுக்கு தான் அது மாதிரி விஷயங்களை சொல்லணும். அப்போ தன்மை இடத்துல மட்டும் விதித்தல் பொருளில் வராது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு இங்கே உண்டு, இங்கே கிடையாது. எப்படி? இப்போ வாழ்க, இந்த வாழ்கைங்கிற வார்த்தையை நீ வாழ்கன்னு எடுத்துக்கலாம், நீர் வாழ்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஆளுக்குனாலும் அதை தான் சொல்ல போகிறோம், நிறைய பேருக்குனாலும் அதை தான் சொல்ல போகிறோம். அப்போ இதை வச்சு மட்டுமே நம்ம அது ஒருமையாக பன்மையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே எழுது அப்படின்னு கட்டளையிடுறோம். எழுதுனா அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு ஆளை தான் சொல்கிறோம் ஒருமை. எழுதுங்கள் அப்படின்னா நிறைய பேரை சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை வச்சு அது ஒருமையாக பன்மையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எழுதுமீன், அந்த காலத்தில் எழுதுமீன் இருந்திருக்கு. அந்த பன்மைனா இப்போ நம்ம நம்ம எல்லாத்துக்குமே கல் விகுதி போடுறோம். நம்ம பன்மைனாலே கல் விகுதி அப்படிங்கிறத வாழ்த்துகள், எழுதுகள், எழுத்துக்கள், இப்படி எல்லாத்துக்குமே கல் விகுதி பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு வேறு வார்த்தைகள் இருந்திருக்கு. இப்போ எழுதுமீன் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் பன்மையை குறிக்கிறதுக்கு அந்த மின்கிற வார்த்தையை ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மின் அப்படிங்கிற வார்த்தை ஏவல் வரக்கூடிய இடங்களில் பன்மைக்கு விதிக்கக்கூடிய வினைமுற்று தான் இந்த எழுதுமீன். அப்போது அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, இங்கே வேறுபாடு கிடையாது. இது கட்டளை பொருள் மட்டும்தான். இங்கே நம்ம 4 விஷயம் பார்த்தோன்னது, வாழ்த்துறது, வைகிறது, விதிக்கிறது, வேண்டது, 4 பொருள். இங்கே ஒன்று கட்டளை மட்டும், கட்டளை ஏவுதல் மட்டும்தான். இது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இப்போ எழுதுன்னு கூட வரும். எழுதுங்கிறதுக்கு விகுதியே கிடையாது, அந்த வேர்ச்சொல் மட்டும்தான் இருக்குது. எழுது அந்த கட்டளை வாக்கியம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் விகுதி எழுதுங்கள், அந்த விகுதி பெற்றும் வரும், எழுதுன்னு பெறாமலும் விகுதி பெறாமலும் வரும். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது விகுதி பெற்று தான் வரும். இப்போ வாழ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது மட்டுமே வராது. வாழ்க, வாழிய, வாழியர், வாழியல். ஸோ இது மாதிரி வாழ்தல், இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பெற்று தான் வரும். அந்த வியங்கோல் வினைமுற்றுக்குள்ள விகுதி தான் இந்த க, இய, இயர், இயல், அல் அப்படிங்கிறதுலாம். அதுலேயும் பழங்காலத்தில் இந்த இயர், அல் அப்படிங்கிறது நம்ம
இப்போ வழக்கில் கிடையாது, முன்னாடி பயன்படுத்துறது. நம்ம இந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம், வாழ்க, வாழிய, வாழிய, வாழியவே அப்படின்லாம் படிப்போம். ஆனால் இந்த வாழியர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அது வந்து செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. நிறையா வார்த்தைகள் இப்படி தான். இப்போ இந்த எழுது மீன்கிறதெல்லாம் செய்யுள் உள்ள வழக்குகளில் தான் இருக்குது. இப்போ நம்ம எழுதுங்கள், நமக்கு பன்மைனாலே கல்லுங்கிறது தான் தெரியும். கல் வந்தால் தான் பன்மை, திருடர்கள், மாணவர்கள் அப்படின்னு வந்தால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அந்த கல் விகுதி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்கிறது நமக்கு தெரில. அதே மாதிரி இந்த இயர் அல்லுங்கிறது இப்போ உள்ள வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. செய்யுள் வழக்கில் முன்னாடி செய்யுள் ஏற்றிருப்பாங்க, அதில் மட்டும்தான் இருக்கும். அப்போது வேர் சொல்லும் வினைமுற்றும் பார்த்துட்டோம். இப்போ 3வது 4வது நம்ம பார்க்க போகிறது பெயரெச்சம், வினையெச்சம். முதல்ல எச்சம் அப்படின்னா என்ன? எச்சம் அப்படிங்கிறது எஞ்சி நிற்கக்கூடியது. இப்போ பறவையோட எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம் அப்படிங்கிறது என்ன? மிச்சம், கழிவு, கடைசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து முடிவு பெற்றிருக்காது, முடிவு பெற்றக்கூடிய எஞ்சி நிற்கக்கூடியது, மிச்சமாக இருக்கக்கூடிய சொல். அது வந்து மிச்சம், அது முழுமை அடையலை, முற்று பெறலை. ஒரு சொல் வந்து இப்போ தொங்கினான், தொங்கினான் அப்படின்னா நமக்கு முழுமை அடைஞ்சது. ஒரு ஆண் வந்து எதுலையோ தொங்கிட்டான், ஆனால் தொங்கிங்கிறது தொங்கிக்கிட்டே இருக்கும், அது முடிவடையலை. அப்போ இந்த மாதிரி முழுமை அடையாமல், இப்போ அதுக்கடுத்து தொங்கிங்கிறதுக்கு அடுத்து நம்ம புள்ளி வைப்போமா, முற்றுப்புள்ளி வைப்போமா? வைக்க மாட்டோம். தொங்கினான் அப்படின்னா முற்றுப்புள்ளி வச்சுருவோம். தொங்கினான் அதோட தொங்கிட்டான், முடிஞ்சு, முற்றுப்புள்ளி வச்சுருவோம். அப்போ அந்த வார்த்தை முழுமை அடையலை, பாதியிலே தொங்கிட்டு நிற்கி, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முற்று பெறாத நிற்கக்கூடிய சொற்களை நம்ம எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எச்சம் 2 வகைப்படும். முதன்மையாக சொல்ல போனால் அதோட அடிப்படையில், அந்த பெயர் அடிப்படையில் பெயரெச்சம் சொல்லுவோம், வினை அடிப்படையில் அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். முச்செச்சம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான எச்சம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொருத்துலேயும் இப்போ வினைமுற்றை பார்த்தோம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று தான் முதன்மையானது. அது போக சில விதம் இருக்குது. எனது ஏவல் வினைமுற்று, கட்டளை வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறதும் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த 2 தான் மெயின். எச்சத்தோட வகைகள்னு பார்த்தோம்னா பெயரெச்சம், வினையெச்சம். அது போக முச்செச்சம்னு ஒரு டைப் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பெயரெச்சம் ரொம்ப சிம்பிள். இந்த எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். இந்த எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். இப்போது ஒரு எச்சம் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, மாணவன். இப்போ படித்த அப்படிங்கிறது முழுமையடையலை, படித்தான், படித்தாள் அப்படின்னு ஏதோ ஒரு விகுதி வந்திருந்ததுன்னா அது முழுமையடைஞ்சிருக்கும். எங்கேயாவது படித்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் புள்ளி வச்சுருவோமா? அந்த சென்டென்ஸ் முடியுமா? நான் படித்த அப்படின்னா முடிஞ்சிருமா? நான் படித்தேன் அப்படின்னா முழுமையாயிடும். அப்போது இது வந்து எச்சம். இந்த எச்சம் வந்து அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல் மாணவன் அப்படின்னு முடிஞ்சால் அது வந்து பெயர் எச்சம். பெரும்பாலும் இந்த பெயரெச்ச விகுதி என்னவாக இருக்குன்னா இத்து கூட்டல் ஆங்கிறது தான் பெயரெச்ச விகுதியாக இருக்கும். இங்கே வினையெச்ச விகுதியாக ஊ, ஈ அப்படின்னு முடியக்கூடிய சொற்கள் தான் இருக்கும். இப்போ முன்னாடிலாம் நம்ம குரூப் 4 எக்ஸாமு, அந்த தமிழ் எக்ஸாம்லலாம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த முழு வார்த்தையை கொடுக்க மாட்டாங்க. படித்து, படித்த அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எது பெயரெச்சத்தை மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு 2வது வார்த்தை தெரிஞ்சால் தான் கரெக்டாக சொல்ல முடியும், அப்படி தானே? இப்போ படித்த மாணவன் அப்படின்னா தான் அது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் பெயரெச்சம்னு சொல்கிறோம். படித்து முடித்தான், வினையை கொண்டு முடித்தான் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்தா கூட நமக்கு சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த விகுதியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். படித்துன்னு இருக்குது. இப்போது இங்கே எத்து கூட்டல் ஆன்னு முடிஞ்சிருக்கு, இங்கே இத்து கூட்டல் ஊன்னு முடிஞ்சிருக்கு. ஆன்னு முடிஞ்சால் அது பெயரெச்சம், ஊன்னு முடிஞ்சால் வினையெச்சம். ஸோ இப்படி தான் நம்ம. அப்போ இது வந்து பெயரெச்ச விகுதி, ஊ வினையெச்ச விகுதி. இன்னொரு வினையெச்ச விகுதி வந்து ஈ, ஊ ஈயும் வினையெச்ச விகுதி. சரி, இந்த பெயரெச்சம் வந்து 3 காலத்துலேயும் வரும். எனது இறந்த கால பெயரெச்சம் பாடிய பாடல், ஏற்கனவே பாடிய பாடல், பாடுகின்ற பாடல். அது வந்து இப்போ நிகழ்கால கிடுக்கின்ற, ஆண் நின்று அப்படிங்கிற இடைநிலாம் வந்துச்சுன்னா இந்த பாடல். அடுத்து பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். இதுக்கு வந்து இவ்வு வந்து வந்துச்சுன்னா பாடும் அப்படிங்கிறது வருது அப்படின்னாலும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய பெயரெச்சம். பொதுவாக இத்து எங்கே வரும்? இறந்த காலத்தில் வரும். இங்கே இடைநிலை என்ன வரும்? கின்று, ஆண் நின்று அப்படிங்கிறது வரும். பாடுகின்றான், கின்று அப்படின்னு வருதா? அது வரும். இந்த முச்செச்சம், இப்போ பெயரெச்சம் பார்த்துட்டோம், வினையெச்சம் பார்த்துட்டோம். இந்த முற்றெச்சம் அப்படிங்கிறது என்ன? முச்செச்சம்ங்கிறது என்ன? ஒரு முற்று எச்சம் வந்து முற்று பெற்றிருக்கு அப்படின்னா அதை வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும். இங்கே எச்சம் வந்து வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சம். எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். அதே மாதிரி முற்றுங்கிறது என்ன? எச்சம் வந்து ஒரு வினைமுச்சை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து என்னது?
முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதில் 2 வினைமுற்று வரும். ஒரு எடுத்துக்காட்டா வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இப்போ இந்த வள்ளி படித்து மகிழ்ந்தாள், படித்தனள் மகிழ்ந்தாள். இப்போ இந்த வினை படித்தனள் அப்படிங்கிற வினைமுற்று எச்ச பொருளை தந்துட்டு இங்கே அடுத்து ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. இங்கே வினைமுற்றை கொண்டு முடியுது. இது ஏற்கனவே இது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு வினைமுற்றா இருந்து எச்ச பொருளை தருது. வினை படித்தனள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று தான். ஆனால் அது வந்து எந்த படித்தனள் அப்படிங்கிறது எச்ச பொருள் தருது. இந்த வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினையை கொண்டு முடிஞ்சிறதுனால இது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 வினைமுற்று மாதிரி இருக்கும் முற்றெச்சம்ங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பெயரெச்சத்தையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதேமாதிரி வினையெச்சத்தையும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏதாவது ஒன்று தெரியும், அந்த நிலை வந்து எனக்கு தெரியும், இல்லை குறிப்பால் உணர்த்தும். இங்கே 2 விஷயம்தான். ஒன்று செயல், இன்னொன்று காலம். செயல் காலத்தை காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம், செயல் காலத்தை காட்டக்கூடிய வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். ஏதாவது குறிப்பாக காட்டுச்சுன்னா, பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுச்சுன்னா அது குறிப்பு பெயரெச்சம். பண்பை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த சென்டென்ஸில் இப்போ எழுதிய கடிதம் நமக்கு தெரியும். முதல்ல இது பெயரெச்சமானு கண்டுபிடிக்கணும். எழுதிய கடிதம், இங்கே பெயர்ச்சொல் இருக்குது, இங்கே எச்சம் இருக்குது. எச்சம் ஆங்கிற விதி பெற்று வருது. அப்போ இது பெயரெச்சம். பெயரெச்சம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தெரிநிலையாக குறிப்பான்னு கண்டுபிடிக்கணும்னா காலத்தையும் செயலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். எழுதியன்னா இறந்த காலம், அப்போ காலம் கண்டுபிடிக்க முடியுது. செயல் எழுதுதல் அப்படிங்கிற செயல். அப்போ 2 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இது தெரிநிலை பெயரெச்சம். இப்போ அதேமாதிரி இதுக்கு பார்ப்போம். எழுதி வந்தான். அப்போ எழுதி வந்தான், எழுதி முடிச்சிட்டான், எழுதிட்டு வந்தான் முடிஞ்சிச்சு. அப்போ இது இறந்த காலத்தை காட்டுகிறது. எழுதுகிறான், எழுதக்கூடிய செயல். அப்புறம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடிய ஒரு வினை எச்சம். ஏன்னா வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அந்த எச்சம். அதனால் இது தெரிநிலை வினை எச்சம். இப்போ குறிப்பு அப்படின்னா பண்பு மட்டும்தான் காட்டும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது. பண்பு மட்டும்தான் காட்டும். சிறித கடிதம் இது வந்து நமக்கு பார்த்துருக்கோம். ஆங்கிற விகுதி வருது. அப்போ இது பெயரெச்சம். இங்கே பெயர் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஏன்னா சிறியது அப்படின்னு தூவோட முடிஞ்சிருந்ததுன்னா அது சிறியதுன்னு ஏதோ ஒரு முற்றுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் சிறிய தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த சொல், எஞ்சி நிற்குது. அப்போது இது வந்து பெயரெச்சம் தான். ஆனால் சிறிய அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும்தான் அவனுக்கு சின்னது, அவ்வளோதான். அந்த கடிதம் சின்னது. அது எழுதப்பட்டதா எழுதாததா எதுவுமே நமக்கு தெரியாது. அது நேற்று எழுதுனதா, இன்னைக்கு எழுதுனதா, நாளைக்கு எழுத போகிறதா எதுவும் தெரியாது. சின்ன கடிதம், அவ்வளோதான், சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் சொல்கிறதுனால இது குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக சொல்கிறது வந்து சொல்லக்கூடிய எச்சம் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறது. இப்போ வந்தான்ங்கிறது நமக்கு தெரியும் வினைச்சொல். இங்கே மெல்லங்கிறது முடியலை, மெல்லங்கிறது முழுமையடையலை, எஞ்சி நிற்குது. அப்போது எச்சம். அப்போது இது வந்து வினையெச்சம் நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து தெரிநிலையா குறிப்பான்னு பார்க்கணும். இதில் காலம் காட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. மெல்ல வந்தான், அவன் எப்படி வாரான், மெதுவாக வாராங்கிறத மட்டும்தான் சொல்லுதே தவிர வேறு எந்த ஒரு விளக்கமும் அது எந்த காலத்தில் செய்யப்படுது, அது எந்த மாதிரி செயல் செய்யுது அப்படிங்கிறதும் சொல்லலை. இந்த வினைச்சொல்லோட பண்பை தான் அது சொல்லுது. மெதுவாக வருகிறான், அவ்வளோதான். அதனால் அது குறிப்பு வினையெச்சம். இப்போது நம்ம 4 விஷயத்தை பார்த்துட்டோம். வேர்ச்சொல், வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம். 5ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இந்த பெயரில் எப்போவுமே தமிழில் அந்த இலக்கண குறிப்புக்கு பெயர்லேயே அர்த்தம் இருக்கும். வினையால் அணையும் பெயர். அந்த வினையால் அந்த பெயர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அணைஞ்சிரும். வினையை செய்யக்கூடிய ஆள் தான் முதன்மையாக இருப்பான். இப்போது வினைங்கிறதுனா இப்போ ஒருத்தர் இருக்கான், பாடியவன் எடுத்துக்கிடுவோம். பாடுதல், சரியா? பாடிய ஆள். இப்போ பாடிய ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும். அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் பாடிக்கிட்டு இருக்கான். அந்த எழுவாய் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். பேர் இருக்கும். ஆனால் அவன் பேரை நம்ம எதை வச்சு அறிகிறோம் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய செயல் வச்சு அறிகிறோம். அப்போது இந்த வினையினால் இந்த பெயர் என்ன செஞ்சிருது அப்படின்னா அணைஞ்சிருது. அவன் பேரை நம்ம பார்க்கல, அவன் வினையை வச்சே நம்ம சொல்லியிருந்தோம். அவன் ஓடிக்கிட்டு இருக்கான்னா ஓட்டக்காரன் அப்படின்னு சொல்கிறோம், பாடிக்கிட்டு இருக்கானா பாடியவன் சொல்கிறோம், விழுந்தவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவனுடைய பேர் அங்கே மறைஞ்சிருது. அது அங்கே எது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா அவனுடைய வினையத்தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிடுதோம். ஆனால் அவன் கேரக்டராகவே அதை மாற்றிக்கிடுதோம். அதுதான் வினையால் அணையும் பெயர். இது 2 கண்டிஷனில் வரும். ஒரு வினைமுற்று வினையை உயர்த்தாமல் பெயர்த்தன்மை பெற்று வந்தாலும், அப்போது
அது இப்போ பாடுதல் அப்படிங்கிற வினைத்தன்மையை உணர்த்தலை. அந்த பாட்டு எப்படி இருக்கும், அந்த பாடு எப்படி பாடப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் பெயர்த்தன்மை, அங்கே பாடுறவனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பாடுகிறவன், பாடியவன், அந்த ஆள் என்ன செய்கிறான், அந்த ஆள் தான் அங்கே அவன் பாட்டு பாடினவன் தான் பாராட்டு பெற்றான், அவனை பற்றி தான் இந்த விஷயம் பேசுது. அதுதான் வினையால் அணையும் பெயர். பெயர்த்தன்மை பெற்று வேற்றுமை உருபை ஏற்று வந்தாலும், பெயர்த்தன்மைங்கிறது என்ன, இதுதான் பாடியவன், பாடியவன், அதுக்கு வேற்றுமை உருபு கூங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருபு, 4வது வேற்றுமை உருபு. இப்படி வேற்றுமை உருபு ஏற்று வந்தால் கூட அதுவும் என்ன சொல்கிறோம், வினையால் அணையும் பெயரும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ பாடினான் அப்படின்னா வினை முற்று. இதே இது பாடியவன், பாடியவன் அப்படின்னா அந்த பாட்டை பாடிய ஒரு ஆள், அவனை பற்றி சொல்கிறோம். அப்போது அவனை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு இருக்கும். அப்போது இந்த வினையால் அவனோட பேர் மங்கி அந்த வினை செய்யக்கூடியதுனால அவன் அறியப்படுறான். அந்த வினை செய்யக்கூடியதுனால அவன் அறியப்படுறதுனால அவனை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பாடியவன் பாராட்டு பெற்றான். இந்த வினைமுற்றில் பாடியவன் அப்படிங்கிறது அந்த வினையை உணர்த்தாமல் அந்த பெயர்த்தன்மையை பெற்று வருது. அவனுக்கு பெயருக்கு பதிலாக நம்ம பாடியவன் அந்த வினையை வச்சு சொல்லிடுறோம். பெயர்த்தன்மை பெற்று வேற்றுமை உருபு, அதான் பெயர்த்தன்மைங்கிறது பாடியவன், வேற்றுமை உருபு கூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேற்றுமை உருபு ஏற்று வந்தாலும் அதை நம்ம என்ன சொல்கிறோம், வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 வகை வினையால் அணையும் பெயர் இருக்குது. வினையால் அணையும் பெயர் 3 வகைங்கிறது சிம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 3 இடத்துலையுமே வரும். 3 இடம்ங்கிறது என்னது, தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ என்னையே வினையால் அணையும் பெயர் ஆக்கிக்கலாம் நானே. இப்போ எடுத்தேனே பார்த்தாயா, நான் எடுத்தேனே பார்த்தாயா, நான்கிறதே வரல. அங்கே நானை தான் எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த செயல். அந்த செயல் மூலமாக நான் என்னையே மாற்றிக்கிறது, எடுத்தேனே பார்த்தாயா. அப்போ இங்கே எடுத்த ஆள் தான், எடுத்ததுனால அந்த ஆள் அறியப்படுறார். அப்போது இது தன்மை. முன்னிலை, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆள் பேரை சொல்லாமல் அவர் செய்யக்கூடிய செயல் மூலமாக அவரை அடையாளப்படுத்துகிறோம். சென்றாயை கண்டேன், நீ போனவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது தான். அங்கே போனவனை கண்டேன். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு போகிறான்னா அவன் பேர் சொல்லாமல் நீ போகிறவனை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்து படர்க்கை, படித்தவனுக்கு பரிசு. அதான் இங்கே பார்த்தோம்ல, படித்தவனுக்கு இங்கே பாடியவனுக்குன்னு வருதில்ல. ஒரு பெயர் தன்மை பெற்று அந்த வினைச்சொல் வந்து என்ன செஞ்சிருக்கும், பெயர் தன்மை பெற்று ஒரு வேற்றுமை ஒரு ஏற்று வந்தாலும் அது வந்து வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயர் எதிர்மறையிலையும் வரும். இப்போ பாடியவர் பரிசு பெற்றார் அப்படின்னா அது வந்து நேர்மறை. அது பாடாதவர் அப்படின்னாலும், பாட்டை பாடாதவர் அப்படின்னாலும், பாடியவர் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். ஏன்னா அந்த பாடல் பாடியது அப்படிங்கிறது மூலமாக அந்த வினை மூலமாக அவர் அறியப்படுறோம். அதே மாதிரி பாடாமல் ஒருத்தர் இருப்பார், 5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் பாடலை, அவரை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். என்னது, பாடாமல் இருக்கவர் எஞ்சி வாங்க. அப்போ பாடாதவர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவர் பேரே பாடாதவராக மாற்றிட்டோம். அவர் அந்த செயலை செய்யலை, அதனால் அவரை வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இது எதிர்மறை பொருள்லையும் வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நம்ம முதல்ல வேர்ச்சொல்லாம் என்னென்னு பார்த்தோம். வேர்ச்சொல்லுக்கு அப்புறம் வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வினையால் அணையும் பெயர் எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிலபஸ் மாறினதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் வீழ் அப்படின்னு கொடுத்துட்டான், அவனே சொல்லிட்டான் இது வந்து வேர்ச்சொல். அப்போது வேர்ச்சொல் எப்படி இருக்கும், கட்டளை வாக்கியமாக இருக்கும். ஒரு செயல் உருவாவதுக்கு வீழ்ந்த இந்த மாதிரி இத்தனை இவ்வளவு வார்த்தைகள் உருவாகிறதுக்கு அது காரணமாக இருந்திருக்கு. ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்கான், வினை எச்சம் அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல வினை எச்சம்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு சொல் வந்து வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வினையெச்சம்ங்கிறதுக்கு 2வது வினைச்சொல் எதுவுமே கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா என்ன செய்வோம், அது வந்து வினையெச்சம் வந்து அ வந்துச்சுன்னா பெயர், ஈ ஊ வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதி. இங்கே ஈ ஊ எதுவுமே வந்திருக்கல, இங்கே வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, ஊன்னு வந்திருக்கு. அப்போது இது வந்து வினையெச்ச விகுதி. இது ஆன்னு முடிஞ்சிருக்கு. பெயரெச்ச விகுதின்னு கேட்டிருந்தா இது எழுதியிருக்கலாம். இது வந்து பெயரெச்ச விகுதி. வீழ்த்துவான், வீழ்ந்தான், இது என்னது, இது ரெண்டுமே வினை முற்று. இப்போ வினை முற்றுன்னு தெரிஞ்சு போச்சு. வேற என்ன வகை, வீழ்த்துவான், அப்போ இன்மை தான் வீழ்த்துவான். அப்போ இது வந்து எதிர்கால வினைமுற்று. எதிர்கால யார், ஆண்பால் வினைமுற்று. அதே மாதிரி இது வீழ்ந்தான், இறந்த கால ஆண்பால் வினைமுற்று விகுதி, வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே வினைமுற்று. இது வினையெச்சம், இது பெயரெச்சம். அவன் கேட்டிருக்கிறது வினையெச்சம். அப்போ சி தான் விடை. அடுத்த கேள்வி, வாழ். வாழ்ங்கிறது வேர்ச்சொல். இப்போ வாழ்ங்கிற வேர்ச்சொல்ல தான் வாழ்க, வாழாது. வாழாதுங்கிறது எதிர்மறையான ஒரு சொல். அதுவுமே இந்த அதுக்கு வேர்ச்சொல் எதுன்னு பார்த்தாலும் வாழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இப்போ வாழாதுன்னு ஒரு சொல் இருக்குது, இது வந்து எதிர்மறையான பெயர். இதுக்குமே இந்த வார்த்தை எங்கேருந்து உருவாகிருக்கும், வாழ்ங்கிற வார்த்தையிலேருந்து தான்
உருவாயிருக்கு. இப்போ வாழ்தலை, வாளா, இது எல்லாமே இந்த 4 சொல்லுக்குமே வேர்ச்சொல் என்னது? வாழ் அப்படிங்கிறது தான். அவனே வேர்ச்சொல் கொடுத்துட்டான். இப்போ வினை முற்று கேட்டிருக்கான். போன தடவை வினையச்சம் கேட்டிருக்கான், இங்கே வினை முற்று கேட்டிருக்கான். இப்போ வினை முற்றில் நம்ம இப்போ வாழ்தலை புள்ளி வைக்குமா? வாழ்தலை அது முழுமை அடையலை, அந்த வார்த்தை முடியலை, வினை முற்று இது இல்லை. வாளா இதுவும் பாதியிலே நிற்கி, எச்சமாக தான் நிற்கி, ஆனால் முடிவடைஞ்சிருக்கா? இல்லை. வாழாது இதுவும் முடிவடையலை. வாழாது அப்படிங்கிறது எதிர்மறை எச்சமாக தான் இருக்குது. வாழாது ஊ, இது வாழாதுங்கிறது எதிர்மறையில் பெயரெச்சமாக இருக்கும். வாழாது ஊ வினையச்சமாக இருக்கும், எதிர்மறை வினையச்சமாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது. வாழாது, வாழ்கிறத வாழ்கிறது, வாழாது அப்படின்றது. வாழா அப்படிங்கிறது ஈறுகட்ட, அதே தான். இந்த தூ கெட்டு போயிட்டுனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கலாம். வாழா தலை அப்படின்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த வாழ்தலை அப்படிங்கிறதும் முழுமையடையலை. அப்போ நமக்கு வினைமுற்றுங்கிறது எதாக இருக்கும்? இது மட்டுமா தான் இருக்கும். வினைமுற்றில் நம்ம ஒரு வகை பார்த்தோம், என்னது? திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்து 2 பார்த்தோம், என்னது? ஏவல் வினைமுற்று, இன்னொன்று வியங்கோல் வினைமுற்று. அப்போ இந்த 4 ஏதோ ஒரு டைப்பாக தான் இது இருக்கணும். இது என்ன டைப்பில் வருது? வினைமுற்றுனா இந்த டைப்லேயும் வரும். அப்போ ஏவல் வினைமுற்றா, வியங்கோல் வினைமுற்றா? வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 பொருளையுமே இது வரும். அப்போது அவன் வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வாழ்கன்னு புள்ளி வச்சுட்டு அடுத்த லைனுக்கு போயிடலாம். ஸோ அது என்னது? வியங்கோல் வினைமுற்று, அதனால் இது வினைமுற்று. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஓலக்கம். இது குரூப் 4ல் கேட்டு நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓலக்கம் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல், இதில் ஓரளவு கட்டளை வாக்கியமாக இருக்கிறது என்ன? இந்த ஓல் அப்படிங்கிற வார்த்தை தான். ஒரு மேக்ஸிமம் அது ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும். சொல், இப்போ இதிலே பார்த்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது? சொல் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய வாக்கியமாக வராது. வாழ், பீல், கேள், கொடு, தா அப்படி சொல்லும் போதே எப்படி இருக்கும்? அப்போ இதில் சொல்லி பார்க்கும்போது ஓலம் அப்படின்னா அது முழுமையடையுது. ஓலம் அது வேற ஒரு வார்த்தையாக உருவாகுது. ஓட்டோலக்கம் அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஓலகம், அகம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஓல் கூட்டல் அகம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இது வராது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரும். அப்போது நமக்கு இது 2ல் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சரியானது, ஓல் அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு தெரியாது, இது எப்படி அணுகணும்னு சொல்கிறேன். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்ததில்லை. முதல்ல இதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய லைனாலாம் வராது. இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓலகம் அப்படிங்கிறத ஓல் கூட்டல் அகம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். ஓலகம் அப்படிங்கிறது பெரிய சொல் மாதிரி இருக்குது, அதுவும் வராது. இந்த 2ல் ஒன்று வேணால் இருக்கலாம். ஆனால் இதுதான் 2ல் கட்டளை வாக்கிய மாதிரி இருக்கிறது, இதுதான் இருக்கும். இதுதான் விடை இதுதான். ஆனால் தடவை பார்க்கும்போது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து சொல் அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துட்டான். இந்த சொல்லுங்கிறத வார்த்தையிலேருந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு. இதில் வினையாளனின் பெயர் கேட்டிருக்கான். இப்போ சொல்லாமை, சொல்லாங்கிறது என்னது? சொல்லாத, அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சொல்லாத ஆப்போசிட் தானே. இப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், அப்போ இது பெயரெச்சம், இது வராது. சொல்லுகின்ற இதுவும் என்னது? நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு எச்சம், பெயரெச்சம். இதுவும் சொல்லிய இறந்த கால பெயரெச்சம். இப்போ இந்த 3மே பெயரெச்சம். சொல்லாமைங்கிறது எதிர்மறை தொழில் பெயராக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3ஐயும் பார்க்கும்போது இது வினையால் அதை வினையால் அணையக்கூடிய ஒரு தொழில் பெயராக இருக்குது. சரியா? இப்போ இது ப்ராப்பரான சொல்லாதவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்னு நம்ம சொல்லலாம். சொல்லாமைங்கிறது வினையால் அணையக்கூடிய இது ஒரு தொழில் பெயராக வந்திருக்கு. சொல்லாமல் இருக்கிறது சொல்லாமை, ஆனால் அது தொழில் பெயராக இருக்குது. சொல்லாமைங்கிறது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா தொழில் பெயர் தான். அது வினையால் அணையும் பெயர்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல பார்க்கும்போது அந்த தொழிலே தான் குறிக்குது. அந்த சொல்லாமல் இருக்கக்கூடிய தொழில் தான் அங்கே முதன்மை அடைஞ்சு நிற்கிது. அதனால் இதை வினையாளனை பேர்னு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் சொல்லாதவன் அப்படின்னு கொடுத்துருந்தா மிகச்சரியாக இருந்திருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது தொழில் பெயர் அப்படின்னு வருது. ஏன்னா தொழில் பெயர் தான் அங்கே பெயர் முழுமையடையுது. அந்த பெயர்னால் அது அந்த வினைனால் அது அறியப்படுது. சொல்லாமல் இருக்கிறது தான் கான்செப்ட் வினை. அந்த வினை தான் இங்கே அந்த பெயருக்கே பொருளாக வருது. அதனால் இருக்கிறதுல சொல்லாமை அப்படிங்கிறத பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம். வேர்ச்சொல், வினைமுற்று ரொம்ப எளிமையானதாக இருக்கும் புத்தகத்தில். இருந்தாலும் ஜஸ்ட் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ என்ன கொடுத்துருக்கான்? வேர்ச்சொல் கொடுத்துட்டான். நட, உன், உறங்கு, இது எல்லாத்தையுமே வினைமுற்றாக மாற்ற சொல்லியிருக்கான். வினைமுற்றுனா அவங்க ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, நம்ம எழுதுவோம். இங்கே என்ன வினைமுற்றுக்கு நம்ம கேட்டிருக்கான்? ஆண்பால் கேட்டிருக்கான். அப்போ நடந்தான்,
காலம் வந்து அவன் சொல்லலை. அப்போ நடந்தான், உண்றான், உண்கின்றான், உறங்கினான் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்தை சொல்லலாம். பெண்பால் நடந்தால் உண்கிறாள், உறங்குவான் அப்படின்னு சொல்லலாம். பலர்பால்னா நடந்தேன், நடந்தாய். பலர்பால்னா நடந்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள். ஒன்றன்பால்னா ஒரே ஒரு ஒருமையை குறிக்கக்கூடியது. அப்போ அது உறங்கியது, அது உண்டது, அது நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பலவின்பால்னா நடந்தன, உண்கின்றன, உறங்கின. தன்மைனா நம்மளை ஒரு யார் பேசுகிறாரோ அவர் சொல்லக்கூடியது தன்மை. என்னது நடந்தேன், உண்கிறேன், உறங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. முன்னிலை முன்னாடி இருக்க நடந்தாய், உண்கின்றாய், உறங்கினாய் அப்படின்னு சொல்கிறது. படற்கைனா யாரையோ ஒருத்தர் சொல்கிறது. நடப்பான், படற்கை இதை சொல்லலாம். நடப்பான், உண்கின்றான், உண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது. இறந்த காலம்னா நடந்தான், நடக்கின்றான், நடப்பான். இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி சொல்லலாம்? உண்டான், உண்கின்றான், உண்ணுவான் அப்படி சொல்லலாம். இங்கே என்ன சொல்லலாம்? உறங்கினான், உறங்குகின்றான், உறங்குவான் இப்படி சொல்லலாம். ஸோ இதை நமக்கு இப்படி கூட கேட்கலாம். ஆண்பால் வினைமுற்று, பெண்பால் வினைமுற்றா எழுது, படற்கை வினைமுற்றா எழுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வினைமுற்றுக்கு கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்குறான். நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன? நட. போனான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன? போ. சென்றான், சென்றனர், சென் அப்படின்னு ஒரு கொடுப்பான். சில நேரம் நம்ம ரெண்டு எழுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல், ஏன்னா அது கட்டளை வாக்கியமாக இருக்கணும். செல். உறங்கினாள், உறங்கு. வாழிய, வாழ். பேசினாள், பேசு. வருக, வா. இந்த வா அப்படி வரு என குறுகியது விகாரம்னு படிப்போம். அந்த வாங்கிறது தான் வரு அப்படின்னு மாறி இருக்கும். தருகின்றன, அதே மாதிரி தா அப்படிங்கிறது தான் தரு அப்படின்னு மாறி இருக்கும். பயின்றான், பயில். பயின்று அப்படின்லாம் கொடுப்பாங்க நம்மளை குழப்புறதுக்கு. பயில் கட்டளை வாக்கியமாக இருக்கணும். கேட்டார், கேள். ஸோ இது புக்கில் உள்ளதே நம்ம தவறாக எழுதி பண்ணிடக்கூடாது. அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த வான்னு ஒரு வேர்ச்சலை கொடுத்துட்டு இதை கீழே ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. நான், நீ அப்படின்னு இந்த தன்மை, முன்னிலை, படத்துக்கு கீழே ஒன்று கொடுத்துட்டு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு கேட்டிருப்பாங்க. இதில் இது ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்க்க சொல்கிறாங்க. தான், தா, கான், பெரு, நீந்து, பாடு, கொடு. சும்மா ஒரு இதை மட்டும் பார்ப்போம். இப்போ வா, நான் வந்தேன் இறந்த காலம்னா. நிகழ்காலம்னா நான் வருகின்றேன், வருகின்றேன் அப்படின்னு எழுதுவோம். எதிர்காலம்னா நான் வருவேன்னு எழுதுவோம். இதே மாதிரி நான் தந்தேன், தருகின்றேன், தருவேன். நான் கண்டேன், காண்கிறேன், காண்பேன். நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன். நான் நீந்தினேன், நீந்துகின்றேன், நீந்துவேன். நான் பாடினேன், பாடுகின்றேன், பாடுவேன். நான் கொடுத்தேன், கொடுக்கின்றேன், கொடுப்பேன் அப்படி எழுதிக்கலாம். இதிலே தான் ஒவ்வொன்றும் கேட்டிருக்கான். இப்போ நாங்கள், நாங்கள்ங்கிறதுல என்னது வரும்? இறந்த காலம். அப்படி தானே? இறந்த காலம்னா நாங்கள் வந்தோம், வருகின்றோம், வருவோம். நீ வந்தாய், வருகிறாய், வருவாய். நீங்கள் வந்தீர்கள், வருகிறீர்கள், வருவீர்கள். அவன் வந்தான், வருகிறான், வருவான். அவள் வந்தாள், வருகிறாள், வருவாள். அவர் வந்தார், வருகிறார், வருவார். அவர்கள் வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள். அது வந்தது, வந்தது, வருகின்றது, வரும். அவை வந்தன, வருகின்றன, வரும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அடுத்து வேர்ச்சொல் இறந்த காலம், எதிர்காலம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நட, நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். எழுது, எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள். ஓடு, ஓடினான், ஓடுகின்றான், ஓடுவான். சிரி, சிரித்தன, சிரித்தான், சிரிக்கின்றான், சிரிப்பான். பிடித்தது, பிடித்தது, பிடிக்கின்றது, பிடிக்கும் அப்படின்னு போடலாம். ஒரு இதை சொல்லும்போது, ஒரு ஒன்றன்பாலை சொல்லும்போது அதை பயன்படுத்தலாம். இறங்கின, இறங்கின. பலர்பாலை சொல்லும்போது, ஒரு பலவின்பாலை சொல்லும்போது இறங்கின, இறங்குகின்றன, இறங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அட்டவணையில் ஈடுபட்டதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அது எழுவாய் தொடரா. எழுவாய் தொடர்னா ஒன்றும் இல்லை, ஒரு வினைமுற்று எழுவாயை கொண்டு முடிஞ்சிருக்கும். இப்போ ஆறுனா, ஓடினால், இது எழுவாய் தொடர். ஒரு தொடர் எழுவாய் முதன்மையாக இருக்கும். பெயரெச்ச தொடர்னா பெயரெச்சம் இருக்கும். அடுத்து வினையச்சம் தொடர்னா வினையச்சம் இருக்கும். விழி தொடர்னா விழி இருக்கும். அடுத்ததாக வேற்றுமை தொடர்னா வேற்றுமை, அருணாவிற்காக அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி ஓடுனா ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ அம்மா சொன்னார், ரெண்டாவது என்ன கேட்டிருக்கான்? பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் அம்மா சொன்னார்.
இது பெயரெச்ச தொடர்னா என்ன சொல்லுவோம்? எழுவாய் தொடர்னா அம்மா சொன்னார். அப்போது இங்கே பெயரெச்ச தொடர்னா சொல்லிய அம்மா அப்படின்னு போடலாம். வினையெச்ச தொடர்னா சொல்லி சென்றார். ஏன்னா ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. விழித்தொடர் விழித்தொடர் என்ன சொல்லலாம்? சொல் தம்பி அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். கதையை சொன்னார். வேற்றுமை உருபு வந்திருக்கு. இப்போ எழுவாய் தொடர் என்ன சொல்லலாம்? அவன் தந்தான், அரசன் தந்தான் அப்படி சொல்லலாம். இங்கே பேரெச்ச தொடர்னா தந்த அரசர், வினைச்சம்னா தந்து சென்றார், அரசே தருக, அரசருக்காக தந்தான் அப்படி கூட சொல்லலாம். துளிர் பார்த்தால், பார்த்த துளிர், பார்த்து சிரித்தாள், அங்கே பார்க்காதே அங்கே பார் அப்படின்னு கட்டளை வாக்கியமாக கூட விழித்தொடரில் சொல்லலாம். அடுத்து துளிருடன் பார்த்தேன். உடன் அப்படிங்கிற வேற்றுமை வருது. குழந்தை வந்தது, வந்த குழந்தை. வினையெச்ச தொடர்னு என்ன சொல்லலாம்? வந்து சென்றான் சொல்லலாம். குழந்தையே வா, தம்பியே சொல் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை வாக்கியமாக விழித்து கூப்பிடுறது, அதை சொல்கிறவனை கூப்பிடுறது, சொல்லுக அப்படின்னு கூப்பிடுறது, அந்த மாதிரி தூரத்தில் இருக்கவங்க சொல்கிறதா விழித்து சொல்வது. நீயே சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக வா, வேற்றுமை தொடர் அப்படின்னா அவனுடன் வந்தான் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் வேற்றுமையில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ச்சொல் கொடுத்து இப்படிலாம் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். வேர்ச்சொல்ங்கிறது நமக்கு தெரியும், அது கட்டளை வாக்கியமாக இருக்கும், பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வினைமூச்சு, வினையச்சம், வினையாள நேம்பேர், பேரெச்சம். ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை நம்ம அந்த 4 விடையும் இதில் என்ன வகையிலலாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி எது வினையச்சம், ஒரு வார்த்தை இருக்குன்னா அது வினையச்சமா, பேரெச்சமா, வினையாள நேம்பேரா, இல்லை தொழிற்பெயரா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4யுமே அது என்னென்னு வார்த்தைன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்குரிய பொருளை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அவன் என்ன கேட்டாலும் நம்மளால் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட சொல்லில் உள்ள முதல் டாபிக் முடிந்தது. நன்றி.